துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வேலை, தொழில், வருமானம் எப்படி இருக்கும் இந்த ஜூலை மாதத்தில் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இணைவோடு இருக்குது. 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ என்ன நடக்கும்? சரி, வேலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலையை பொறுத்த வகையிலையும் ஒரு நல்ல மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ துலாம் ராசி பொறுத்த வகையில் வேலை, தொழில், வருமானம், வியாபாரம் சார்ந்து நல்ல அமைப்பு தான் இந்த மாதத்தில். கிரக நிலைகள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆமாம், கோச்சார கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது. உங்களுடைய ஜெய சாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஜெய சாதகத்தில், ஜாதக அமைப்பில், ஆமாம், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான தசாபுத்தி அமைப்பு நடக்கலை அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதேனும் நெகட்டிவான பலன்கள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஓரளவு சாதகமான விஷயங்கள், தொழில், வேலை, வியாபாரம் மற்றும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. பணவரவு சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்குது. ஆமாம், அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு வேலையிலையும் முன்னேற்றம் இருக்குது. புதிய வேலை கிடைக்கணும் சார், நீண்ட நாளாக வேலை கிடைக்கல எனக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. ஆமாம், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. புது மாற்றங்களை சற்றி சிந்திக்கிறவங்களும் மாற்றம் கிடைக்கும், மாற்றத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து, வரன் கிடைக்குமா? திருமணம் எப்படி இருக்குமா? நல்லா இருக்குமா? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு இல்லை, ஆனால் 2ஆம் இடத்துக்கு இருக்குது, குடும்ப வாழ்க்கைக்கு இருக்குது. அதனால் வரக்கூடிய வரனுக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்னா தாராளமாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கலாம். திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைச்சிக்கலாம். தசாபுத்தி அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க காரசாரமாக, விவாதமாக, வாக்குவாதமாக பேசாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் குடும்ப முன்னேற்றத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து, மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாணவர்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் கொஞ்சம் வெற்றிகரமான அமைப்பு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் மாணவர்களை பொறுத்தவரை நல்ல சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல சூழ்நிலை நல்லா இருக்குது. அதை பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னா பயன்படுத்திக்க முடியும். எப்படி பயன்படுத்திக்க முடியும்னா, கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி கல்வியை பெறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ செலவு செஞ்சு ஒரு நல்ல தரமான கல்வியை எடுத்துக்கலாம். வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறது, நினச்ச யூனிவர்சிட்டியில் நினச்ச இடத்துல படிக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் படிப்புக்காக பணம் செலவாகுமே தவிர அந்த செலவு அப்படிங்கிறது வீண் விரயம் அல்ல. ஆமாம், கல்வி அறிவை பெறக்கூடிய வகையில் இருக்குது. சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையில் இருக்க இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அக்கம் பக்கத்தில், அதே நேரத்தில் உறவுகளில், நண்பர்களில் பார்த்திங்கன்னா விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் அவர் 8ஆம் இடத்துல போய் சேர்றார். 6 உங்கள் ராசிக்கு 3 6 போய் சேர்றார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னன்னா, உங்கள்கிட்ட பேசுகிற ஆளுகள்லாம் உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரியே பேசுவாங்க.
அதே நேரத்தில் உங்கள்கிட்ட கேள்வி கணைகளை தொடுப்பாங்க. திரும்ப திரும்ப 100 கேள்வி கேட்குறது, ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப கேட்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஏச்சு பேச்சுக்கள், உங்களை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ இந்த காலத்தை பொறுத்த வகையில் உறவுகள்லையும் நண்பர்களையும் அக்கம் பக்கத்துலேயும் பார்த்து பழகிக்கிறது, பார்த்து பேசுகிறது அல்லது பேசாமலேயே ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களோட வார்த்தைகள் உங்களுக்கு கோபம் வரும் மாதிரி இருக்கும். அதே போல் காரசாரமான விவாதம் வரக்கூடிய அமைப்பு கூட ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆமாம், மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கவன்ட்ட இன்னொரு பிரச்சனையை கொண்டாந்து டென்ஷனை ஏற்றுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சம்மந்தம் இல்லாத கேள்வி பதில்கள் ஓடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இல்லத்தரசிகளுக்கு ஏற்படுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது. அடுத்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, துலாம் ராசி நேர்களை பொறுத்த வகையில் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா, உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. காரமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது உடல் ஆரோக்கியத்தை, குடல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய, வயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் பகுதியை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ இந்த காலகட்டத்தில் காரமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அல்லது உடலுக்கு ஒத்து வராத ஒவ்வாமை தரக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது. ஆமாம், வேறு எதுவும் விஷயங்கள் இருக்குதா அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தசைப்பிடிப்பு, ஆமாம், சதைப்பிடிப்பு, தசைப்பிடிப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கவனமாக வேலை செய்கிற இடங்கள்லையும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி பார்க்குறோம். அப்போ இந்த துலாம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம். தன்னோட உழைப்பின் மூலமாக பெரிய வருமானத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இவங்க. அதே நேரத்தில் எப்போதுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள், எந்த ஒரு செயல்லையும் ஆக்டிவாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட வர வேண்டிய முக்கியமான குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கணும். அவசியம் ரிலேஷன்ஷிப்பில் பொறுமை வேணும். ஆமாம், குடும்ப உறவுகள், நண்பர்கள் விஷயங்கள்லையும் சரி, உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். அடுத்து நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆமாம், இவங்க ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, வார்த்தையில் ஒரு தெளிவு இருக்கும். ஆமாம், கொஞ்சம் முன்ன பின்ன கோபம் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னா சர்ன்னு கோபம் வரும், அப்படி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், எல்லோரோட நம்பிக்கைக்கு உடையவராக இருப்பார், மற்றவங்களோட நம்பிக்கைக்கு உரியவராக அவர் இருப்பார். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல தனம் சேர்க்கக்கூடியவராக இவர் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லணும். ஆமாம், குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தன்னோட மனைவியை குறை சொல்லுவார் அடிக்கடி. அது சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவருக்கு உண்டு. அடுத்து பார்த்தோம்னா இவருக்கு அமைப்பு எப்படி இருக்குது, பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பலனை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஆமாம், ஜூலை 13ஆம் தேதி வரையும் நல்லா தான் இருக்குது. வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள், அதே நேரத்தில் குடும்ப உறவுகள், இந்த விஷயங்கள்லாம் கோவப்படாமல் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் மற்ற விஷயம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்படுது. அப்போ என்ன நடக்குன்னா, ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இடம் சார்ந்த விஷயங்களில்
ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். வர நிலத்து பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் தீரும். அதே நேரத்தில் கோர்ட்டு வம்பு வழக்குகள் நிலம் சார்ந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே போல் உறவுகள், இளைய உறவுகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவுகள்னால் என்ன, உங்களோட வயது குறைந்தவர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசணும், பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மற்றவங்க பொருளை விரும்பாதவர் விசாக அதாவது இவர் சுவாதி நட்சத்திரக்காரர். சுவாதி நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்னென்னா, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்தில் எல்லாருக்கும் தர்மம் செய்கிறது, ஏதோ ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடியவர், பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர், மிகச்சிறந்த உழைப்பாளி. ஆமாம், கொஞ்சம் தற்பெருமை பேசுவார். ஆமாம், மற்றவங்க தயவை எப்போதுமே நாட மாட்டார், சொந்த காலில் நிற்கக்கூடியவர் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு உண்டு. இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது. வேலை வியாபாரம் விஷயம் நல்லா இருக்குது. வேலை இல்லாமல் சிரமப்படுறேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதி செய்யப்படும் உங்களுக்கு. அதே போல் வேலையில் ஒரு நல்ல உயர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உடல் உபாதை ஏதேனும் இருக்கா அப்படின்னா நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்கக்கூடாது, அதிகப்படியான உழைப்பாலும். ஆமாம், அதே நேரத்தில் பயணத்தாலும் பார்த்திங்கன்னா உடம்பை கெடுத்துக்காமல் இருக்கணும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை தொழில் சார்ந்து போகிறதுக்கு நல்ல காலகட்டம். அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நேர்மையாக நியாயமாக நடந்துக்கக்கூடியவர், எந்த இடத்துலையும் தனக்கு சரின்னு பட்டதை தைரியமாக சொல்லக்கூடிய அமைப்பு கொண்டவர், தெய்வ நம்பிக்கை உடையவர். ஆமாம், ஆண்மை செருக்கு உடையவர், எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், தானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆமாம் பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது, வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டிருக்கவங்க தாராளமாக வெளிநாடு போகலாம். தொழில் வியாபாரம் சார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் ஜீவ சாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். அடுத்து தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும், கோர்ட்டு கேஸு வழக்குகள் தீர்ப்பாகும், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வு எடுக்கலாம். ஆமாம், அதே போல் அண்ணன் தம்பி உறவுகள் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் மனஸ்தாபங்களாக இருந்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கணும். அதே போல் உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, நெகட்டிவ் அதிர்வலைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப அசை போட்டு தன்னை தானே தாழ்வாக நினச்சிக்கிறது. இல்லை அப்படின்னாக்க நடக்காத ஒன்றை போய் நம்பிக்கிட்டு நடக்கும் அப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் யோகா மெடிடேஷன் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க, மனதிலும் உடம்பிலும் கவனம் எடுத்துக்கங்க. வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே.